சோ ஜனவரி மந்த்ல இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். உள்நாட்டு சுற்றுலாவில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான். ஏன்னா 12 வருடங்களுக்கு நடைபெறக்கூடிய உத்தரப்பிரதேசம் மகா கும்பமேளா சரிங்களா அப்படிங்கிறது வந்து இப்ப நடந்திருக்கு. அதனால அங்க வந்து பல்வேறு அந்த இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, கங்கா யமுனா சரஸ்வதி அப்படிங்கிற 3 ரிவரும் சங்கமிக்கிற அந்த அலகாபாத்ல புனித நீராடுறதுக்கு வந்திருக்காங்க. அதனால மிகப்பெரிய சுற்றுலா உள்ள ஒரு மாநிலமா 2025 மாறிக்கிறத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில கேஷ்லெஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட். நேஷனல் ஹைவே இருக்கா இல்லையா, அதுல 4 வீலர்ல போறோம், லாரி ட்ரக்ல போறோம், எல்லாரும் சுங்கச்சாவடியில வந்து என்ன பண்ணுவாங்க, டோக்கன் வாங்குவாங்க, அந்த அமௌண்ட் வாங்குவாங்க சரிங்களா, கட்டணம் வாங்குவாங்க. அது எல்லாமே நீங்க நின்று அங்க அந்த இடத்துல அமௌண்ட் கொடுக்கறது, பில் வாங்குறது அப்படி இருக்கிறதால டிராபிக் ரொம்ப அதிகமாகும். அதை ரெக்டிஃபை பண்ண விதமா ஆன்லைன் டிரான்சாக்சன் எல்லாமே மாத்திட்டாங்க. நீங்க அந்த சைட்ல வந்து கார்ல போனாவே ஆட்டோமேட்டிக்காவே உங்க அக்கௌண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்காவே அமௌண்ட் எடுத்துக்கோ, ஆட்டோமேட்டிக்காவே பில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்துடும் அப்படிங்கறதா என்ன சொல்லிருக்காங்க. கேஷ்லெஸ் மெத்தட் அப்படிங்கிறது நேஷனல் ஹைவேல என்ன பண்றீங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 2026 இருந்து நடைமுறைப்படுத்துறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பாருங்க, ஜல்லிக்கட்டு போட்டி முதலாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் எந்த இடத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது, முக்கியமா தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிலே ஜல்லிக்கட்டு போட்டி தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸ். அப்ப தமிழ்நாட்டுல எந்த இடத்துல வருஷம் இடத்துல வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னா தச்சங்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில தான் காலங்காலமா ஆதி காலத்துல இருந்து தமிழ்நாட்டுல போட்டி நடக்குதுன்னா அது தச்சங்குறிச்சியில தான் நடக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பாருங்க, வேளாண்மை ஆண்டு. இந்த மத்திய பிரதேசம் அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்குல்ல, அவங்க வந்து விவசாயிகளை ப்ரொமோட் பண்ணணும் விதமா, அவங்களை கௌரவிக்கும் விதமா, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை மேம்படுத்தும் விதமா 2026 ஆண்டை அவங்க என்ன ஆண்டா கொண்டாடுறாங்க, வேளாண்மை ஆண்டா கொண்டாடுறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஓகேவா? சோ இப்ப நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அலகாபாத் அப்படிங்கிற ஒரு பிளேஸ தற்போது எந்த பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது, அதாவது அலகாபாத்துடைய புதிய பெயர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.